களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 4 மாதம் உச்சத்தில் இருக்க போகிறாரு மீனத்தில். மீன ராசியில் வந்து உச்சமடைகிறாரு. எந்த கிரகம் வந்து உச்சமாகிறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர்னா அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அதாவது எல்லா துறைகள்லையும் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அவ்வளோ பவர் வரும். பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகன், சந்தோஷக்காரகன் சுக்கிரன் உச்சம் அடையும் போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் கன்னிராசிக்கு. இது ஒரு மாளவிய யோகம். புதன் கூட போயிருக்காரு, ராகு இருக்காரு, சனி இருக்காரு, தர்ம கர்மாதிபதி யோகம். ஏற்கனவே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற. உங்களுக்கு 9 and 7 வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. சுக்கிரன் வந்து ஃபினான்ஷியல் பிளானட், பொருளாதாரத்தை குறிப்பது. எனக்கு தெரிஞ்சு கன்னி சுக்கிரன் உச்சமாக இருக்கிற காலத்தில் நிறைய பண வரவை எதிர்பார்க்கலாம். எப்படி வரும்லாம் தெரியாது, பல வழிகளில் வரும். அவங்க துறையில் அவங்கவுங்க பொசிஷனில் கண்டிப்பாக வந்து சேரும். எப்படியெல்லாம் வரவுக்கு வழி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா சுக்கிரனோட பார்வை நேராக உங்கள் ராசியில் விழுது. பணவரவு மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்பு. அடுத்தது பிரயாணத்தில் வந்து இனிமை, சந்தோஷம். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு செல்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக கூட இருக்கட்டும், அதை டிக்கெட் போட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாம் சுக்கிரனோட பலன்தான். யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவான் குரு பகவானின் மீனராசியின் உள்ள வந்து ராகுவோட இணைந்து பயணம் செய்கிறாரு. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் ரிஷபராசியான சுக்கிர பகவான் வீட்டில் இருக்காரு. சுக்கிர பகவான் குருவோட வீட்டில் மீனத்தில் இருக்காரு. இதுதான் பரிவர்த்தனை யோகம். கண்டிப்பாக சுக்கிரன்னா கார் வாங்குவீங்க, ஒரு வெஹிக்கிள் வாங்குவீங்க. இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம். அதே சுக்கிரன் வந்து உச்சமாக 7th ஹவுஸில் இருக்கிறதுனால காதலில் வந்து சக்ஸஸ், அதுலேயும் கலப்பு திருமணம், இந்த லவ்வில் வந்து சக்ஸஸ். அங்கே கூட ராகு இருக்கார். ஸோ அது வந்து உங்கள் கூட மிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு சக்ஸஸ். ஆனால் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் மட்டும்தான் ஒரு வெற்றி அடைய முடியும். காசை கொடுக்க சுக்கிரன் ரெடியாக இருக்கார். நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ரொம்ப நாளாக பிளான் இருக்குது. கொஞ்சம் நல்ல பிராண்டாக இருக்கணும், கிராண்டாக வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பு ஏற்படும். லாட்ரி, ஜாக்பாட் நிறைய பேர் கேட்டது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சுக்கிரனோட உச்ச காலங்கள்லாம் நிறைய வெற்றிகள் ஏற்படும். சுக்கிரன்னா வந்து ஃபஸ்ட்டு மணி, ஆடம்பர வாழ்க்கை, அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை, உறவினர் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. சுக்கிரன்னா இதுதான் சப்ஜெக்ட். ஆனால் சுக்கிரனோட எனர்ஜி அவ்வளோ இருக்கும். அதனால் கன்னிராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட அலை வீசக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லை, கூட குருவோட சப்போர்ட்டு. அதனால் அவர் அதிர்ஷ்ட அலை அடிக்க போகுது. அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு கிரகமும் கன்னிக்கு நன்மை செஞ்சுட்டே வரும், தேடி தேடி வரும். இது மாதிரி வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க, தேடி தேடி வரும். அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு நிறைவான ஒரு பலனாக நான் கன்னி ராசிக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உச்சம் அடையக்கூடிய கோள்களுக்கு தான் வலிமை அதிகம். அதாவது சுக்கிரன் உச்சம்னா உயர்ந்த நிலை, டாப்பு. ஒரு கல்வியில் நீங்கள் உச்சம் அடைய போகிறீங்க, அதாவது ஹை ஸ்கோர், ஃபஸ்ட் ரேங்க்கு. ஒரு விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, அதாவது ஃபைனலில் போய் வின் பண்ண போகிறீங்க. ஒரு அரசியலில் டாப் பொசிஷன். உச்சம்னா உயர்வு, உயர்ந்த நிலை. பிஸ்னஸில் உச்சத்தை தொட போகிறீங்க. ஒரு சில வருடங்களில் சனி உச்சமாக இருக்கும், ஒரு சில மாதங்களில் குரு உச்சமாக இருக்கும், ஒரு சில ராகு உச்சம் அடையும், மாறி மாறி அடையும். உச்சம்னா மேக்சிமம், எந்த துறையாக இருந்தாலும் மேக்சிமம் உச்சம். அந்த 9 கிரகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதான் மேக்சிமம். உச்சமாக இருக்கிற அந்த சுக்கிரன் வந்து சுப கிரகம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் பிளானட். அது யாரோட சேர்றாரு, எப்படி இருக்காரு, என்ன பலனை கொடுக்க போகிறாரு, யார் வீட்டில் இருக்காரு, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் சுக்கிரன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன் தரும். ஆனால் கன்னி ராசிக்கு ஒரு அதிக பலனை தருது. சுக்கிரன்னா மெயினாக கார், ஒரு பங்களா டைப்பான வீடு, லக்ஸுரியான ஐட்டம். அதே மாதிரி உயர்ந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை சம்மந்தப்பட்ட, ஆவணம் சம்மந்தப்பட்டது, ஒரு நல்ல உணவு, ருசியான உணவு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து கலைத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு பிளானட். சினிமா துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிகள்லாம் வந்து உச்சத்தை தொட போகிறீங்க. சுக்கிரனாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆடல், பாடல், கேளிக்கை எல்லாமே. விளையாட்டுத்துறை, அதுக்கும் சுக்கிரன் வருவார். இந்த மாதிரிலாம் வர்றது சுக்கிர பகவான். கன்னிராசிக்கு ஏற்கனவே 2025 வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் சொல்லியிருப்போம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வயதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போகிறாரு. முயற்சியை கைவிடாதீங்க. பல கிரகங்களோட தொடர்பில் இருப்பார். அதனால் வெற்றிகள் மிக அருகில் உள்ளது. அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் கூட்டாளிகள், அதாவது கூட வேலை செய்கிற கூட்டாளிகள் உங்களுக்கு அதிக பலத்தை தருவார்கள். ஃபஸ்ட்டு பிரச்சனை தான் வரும். ஆனால் இந்த இடத்துல மாளவிய யோகன்றதுனால கூட்டாளிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கணவன் மனைவி சூப்பரான ஒற்றுமை இருக்கும். உங்கள் ஜென்மராசியில் என்னதான் கேது பகவான் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அற்புதமாக குடும்பத்தை அப்படியே ஓட்டிகிட்டு போவீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்களாம் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. அது பெரிய பாக்கியம். அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் திருமண வாழ்க்கை கை கூடி வரும். உங்கள் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ
கன்னி ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கன்னி ராசியில் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கே கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஒரு சொத்துக்கள் சேர்ப்பீங்க. மனைவியின் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேற போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். வரக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இந்த வாட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் அப்படி. அதனால் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் அடுத்த வெற்றியை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே மனபலம் அதிகம், இப்போ சுக்கிரன் வேறு. அதனால் யார் யார் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க ரெடியாக இருங்க. உங்களுக்கு இழக்க எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே பிரச்சனையிலே படுத்து தூங்கி, பிரச்சனையிலே சாப்பிட்டு, பிரச்சனையிலே குளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள். பிரச்சனையோடையே வாழ்ந்த கன்னிராசிக்கு இனிமேல் என்ன வெற்றி தான். உங்களுக்கு பதவி வேணுமா பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம் வேணுமா கௌரவம் கிடைக்கும், பணம் வேணுமா பணமும் கிடைக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியானவனா நீங்கள் உண்டு பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க வளர்ந்தாவே சரி, சுற்றி இருக்கிறவங்க எப்படா இவன் கீழே விவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து கடந்த காலம். ஆனால் இப்போ புதிய புதிய நண்பர்கள் வர போகிறாங்க. அவங்களால நல்ல பலன்கள் உண்டாக போகுது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகுது. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசித்து அதுலேயும் லாபத்தை ஈட்டுவீங்க. அதுலேயும் நன்மைகள் கிடைக்கும். அப்போ சின்ன பரிகாரம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போட்டின்னு தினமும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ கன்னிராசிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மட்டும் படாதீங்க. பேருக்கு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, உண்மையாக செய்யுங்க, உணர்ச்சிகளோடு செய்யுங்க. ஒரு பெரிய வரப்பிரசாதமே கிடைக்க போகுது. பேருக்கு செய்கிற விஷயம் பேருக்காகவே இருந்துரும். உண்மையாக செய்கிற விஷயம் தான் உண்மையோட கடைசி வரையும் நமக்கு இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். அதில் ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி 7ஆம் இடத்துக்கு கண்ட சனியாக திருக்கணித அடிப்படையில் வராரு. அப்போ என்னென்னா உங்களுக்குள்ள சில பிளான்களை போடுவீங்க கன்னிராசிக்காரர்கள். இப்படி தான் நடக்கணும்னு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத நெறிமுறைகளோடு இருக்க போறீங்க. அதே மாதிரி குரு பகவான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டுக்கு வராரு. உங்களுடைய பலத்தை நிரூபிக்க போறாரு. நிறைய டாஸ்க் கொடுக்க போறாரு. அந்த டாஸ்க் எல்லாம் நீங்க வின் பண்ண போறீங்க. நீங்க பல டாஸ்கை பார்த்தவங்க. உண்மை அதான உண்மை. ஒண்ணுமே இல்லாம 50 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா வேலை செய்ய சொல்லுவாங்க. அதையும் செஞ்ச ஆளு தான் நீங்கள். பணமே பெரிய பொருட்டு கிடையாது உங்களுக்கு. நேரம் தான் உங்களுக்கு பொருட்டு. அந்த நேரம் தான் உங்களை இன்னைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரம் தான் 2025லும் காப்பாற்ற போகுது. காலம் உங்களுக்கு கனிந்து வேலை செய்ய போகுது. அதனால 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினாலும் உங்களுக்கு பலம் ஏற்பட போகுது. அப்போ சனி குரு உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வரீங்க. அதனால எல்லா வளமும் கிடைக்கும். சிறப்பான நேரம் கன்னிராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம். உங்களுடைய இலக்கை சிரிச்ச முகத்தோடு வெற்றி பெற போறீங்க. உங்களுடைய பெரிய பலமும் அந்த சிரிப்பு தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் சில இடத்துல சிரிப்பு இல்லாமே இருக்கு வாழ்க்கை. நீங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. எவ்வளவு சோகம் இருந்தாலும் சிரிப்பு வரும். உங்களை பார்த்தாலே அந்த முகக்கலை தான். கன்னிராசினாவே முகக்கலை, ஃபேஸ் ரீடிங். மற்றவங்களையும் நல்லா ரீட் பண்ணுவீங்க. மற்றவங்களாம் பார்க்கும்போது தப்பு கணக்கு போடுவாங்க, நீங்க கரெக்டாக கணக்கு போடுங்க, ஸ்கெட்சே போடுவீங்க. அதனால தான் கடைசி வரைக்குமே உங்க பிளானிங் சக்சஸ்லேயே போயிட்டு இருக்கும். சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை. பல தோல்விகளை பார்ப்பீங்க, ஆனால் வெளியிலையும் அந்த தோல்விகளை காட்டாம இருப்பீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த 2025 பல அற்புதங்கள் நடக்கும். பல பிளானிங்கில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வருஷம். இந்த வருஷத்தில் தெம்பு, தைரியம், வைராகியம், வெற்றி பெறக்கூடிய நேரம். இது ஒரு புது வியூ. சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க, புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. கண்டிப்பாக